ஹலோ நண்பர்களே! நான் தான் உங்க சரத். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பிளாட்டினம் சில்க்ஸ் ப்ரைஸ் அவைலபிள்ல இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியரன்ஸ் சேல்ஸ் போட்டு எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 16 பீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருந்துச்சு. சரி ஓகே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நியூவா டேங்க் வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம செப்பரேட்ல வந்து பாட்டில் க்ரூமிங்லேயும் 2 ஃபிஷ் நம்ம போட்டிருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, சடனா வந்து எல்லாருமே இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன் பையா வந்து அவங்களும் இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ரீசன்னே தெரியல. டக்குன்னு வந்து ஒவ்வொருத்தங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஆக்ஸிஜன் நல்லா போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹீட்டும் நம்ம போட்டு வச்சிருக்கோம். டேங்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய சைஸ் தான் குடுத்துருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு சத்தமா எந்த அறிகுறியுமே இல்ல. எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபிஷ் பாட்டம்லயும், ஒரு சில ஃபிஷ் டாப்லயும் மிதக்க ஆரம்பிச்சுருச்சு. சடனா பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே லாட்டா எல்லாமே இறந்துருச்சு. என்னன்னு தெரியல. ஆனா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 ஃபிஷ்ஷஸ் வந்து அவைலபிள் பாட்டம்ல இருந்துச்சு. லைவ்ல இருந்துச்சு. சரி ஓகே. அவங்களையாச்சும் நம்ம காப்பாத்தி போடலாம்னு சொல்லி செப்பரேட் டேங்க்ல போட்டிருந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா, அதிலயும் வந்து ஒரு மீன் இறந்துருச்சு. மீதி ஒரே ஒரு மீன் மட்டும் அதில இன்னும் லைவ்ல இருக்கு. மீதி எல்லாமே இறக்க ஆரம்பிச்சு. என்ன ரீசன்னே தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ரீசன்னால இந்த மாரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆ ஏன்னா நம்மளுக்கு இது மாரி ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நடக்குது. ஆனா ஃபிஷ் இறந்தா அதுக்கு சுத்தி வந்து ஆயில் ஸ்பேசஸ் வந்துருது. அப்புறம் வந்து ஃபிஷ் மவுத் ஓப்பன்ல இருக்கு. மவுத் ஓப்பன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஆக்ஸிஜன் சஃபிஷியன்ட்டா தான் குடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு இன்டர்னல் ஃபில்டரும், அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரும், அப்புறம் ஒரு ஏர் ஸ்டோனும் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம சஃபிஷியன்ட்டா இருந்தது. ஆனா, இப்ப ஏன் இந்த மாரி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். சேஞ்ச் பண்ண எல்லா தொட்டியிலும் இதே ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்ப நம்ம வாட்டர்ல தான் கண்டாமினேட் ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால கண்டிப்பா வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க. நம்மளும் இப்ப ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த மாரி ஆயிடுச்சு. இனிமே வாட்டர் யூஸ் பண்ணி வாட்டர் க்ளோஸ் பண்ணி அதில ஏர் சர்க்குலேஷன் குடுத்து யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்